கொஞ்சம் வழி விடுவாங்க ஸ்பீடாக போங்க பின்னாடி. வந்துட்டு கண்ணு திரும்பி கொடுத்து வழி விட்டுருங்க. பின்னாடி சார் வழி விட்டுற போதுமா அவ்வளோ விடுமா கொஞ்சம் வழி சார் பின்னாடி கொஞ்சம் வழி சார் கொஞ்சம் வழி வழிவிடுங்களா யாருன்னு தெரியல வழிவிடுங்களா ரோட்ல வண்டி போடுங்களா ராஜாராம் நீங்க எதாவது ஜூம் பண்ணிடாயா முன்னாடி போய் நின்னுக்கிற பின்னாடி பின்னாடி போனா அப்படியே வாசனா எப்படி போகுது மாவானா நான் வரேன் ராஜாராம் தள்ளி தள்ளி ஜன்னல் லைட்டை ஃபோன் பண்ணி
ஒரு துயரமான நாள். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 30 வருஷ நண்பர் ரோபோ சங்கர். நான் அவரெல்லாம் ஒன்றா அபிநய கலைக்குழுவிலேருந்து எங்கள் பயணம் தொடங்கிச்சு. நிறைய கனவுகளோட சென்னைக்கு வந்து 95-96லேருந்தே மேடை நிகழ்ச்சிகளில் நிறைய ஆடிட்டு வாய்ப்புக்காக நிறைய இடத்துக்கு அலைஞ்சிருக்கோம். சினிமாவுக்கு மிகப்பெரிய இடத்த கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இது அதாவது ஒரு சாதாரணமாக கடந்து போயிட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு அது. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்க எல்லாருக்குமே ஆதரவு கூறணும். அவரை இழந்து வாடுற அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நமக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போகிற எல்லாருமே வந்து நமக்கு ஒரு செய்தியை விட்டுட்டு போவாங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுவும் நடிகர்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டினாலே அவங்க உடம்பு தான். அந்த உடம்பை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் உலக நாயகனுடைய ரசிகர். ஆனாலும் அன்றைக்கி வந்து அவர் ரசிக்கிற மாதிரியே அவர் உடலையே பாதுகாத்துருந்தாருன்னா இன்றைக்கி நல்லபடியாக இருந்திருப்பார். அவர் இழந்து வாடும் குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோ சங்கர் அவருடைய மறைவு கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்றைக்கி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தார். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு, இன்னும் நிறையா சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் நம்மளை அழைச்சிக்கிட்டாரு தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவிக்கும், பொண்ணுக்கும், மருமகனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். முதலாக அவர் சினிமாவில் நடித்தது தீபாவளி படம், ரிலீஸ் படம். அது என் கூட தான் ஃபஸ்ட் டைம் சினிமாவில் அவர் நடித்தார். அதே மாதிரி முதலாக எல்லா இடத்துலையும் போகும்போதெல்லாம் சொல்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு வையாபுரம் 2000 ரூபா கொடுத்தாரு ப்ரோக்ராம் சொல்லி அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட் டைம், அதாவது நம்ம மேடையில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாரு, நிறைய இடத்துல சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த டைமில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை வேண்டிக்கிறேன். தம்பி ரோபோ சங்கர் வெகு நாட்களாக என்னுடைய நல்ல நண்பர். பொதுவாக வந்து ஒரு மரணம் வந்து சினிமா மரணம்னா அது மதுவின் அடிப்படையில் தான் வந்திருக்குன்றது உண்டு. இது ரோபோ சங்கருக்கு முன்னாடி என்னென்னா, அவர் ரோபோவாக இருக்கும்போது இந்த ஸ்டீல் பெயிண்ட்லாம் போட்டு ஸ்டேஜில் நிறையா வந்து உடம்பு ஃபுல்லாக ஸ்டீல் பெயிண்ட்டு பூசிட்டு அதை ஷோலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சென்னையில் வந்ததுக்கப்புறம் டெய்லி கெரசின் போட்டு உடம்புல இருக்கிற பூரா துடைக்கணும். ஒரு ஷோ போயிட்டு வந்து ஒரு ஷோவில் நடித்தா 300 ரூபா. அந்த துடைச்சதில் இந்த ஸ்கின்னில் இருக்கிற எண்ணமெல்லாம் போய் ஆல்ரெடி அவருடைய இளமையிலே அவருக்கு ஒரு ஜாண்டிஸ் இருந்தது.
ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வயசு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கணும். உடம்பை பற்றி யாராவது கவலைப்பட்டா தானே. அதனால் மரணத்தில் இருக்கிற செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி, மற்ற எல்லோரும் சரி, உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இதை தவிர வேறு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரோபோ சங்கர் சார் வந்து அமைதியாக இருந்து இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோம். எப்போவுமே அவரை சுற்றி கலகலப்பாக வச்சுட்டு இருப்பார். ஜிம்முக்கெலாம் எங்கள் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே வந்து ஜாலியாக்கி ஒரு ஃபன் மூமெண்ட்டாக கொண்டு போய் பண்ணுவார். நேற்று எங்களுக்கு வந்து நியூஸ் கிடச்சோன்னே இதுலேருந்து எப்படிலாம் நாங்கள் வெளியே வர்றது நாங்கள் யோசித்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலை. கடைசியாக வந்து எங்களோட சின்னத்திரை எலெக்ஷனுக்கெலாம் அவர் வந்து நாங்கள் ஜெயிச்ச அப்புறம் அவர் ஜெயிச்ச மாதிரி நின்று எங்களுக்கெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொண்டாடினார். எங்கள் சங்கம் சார்பாக நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவருக்காக கலந்துக்க போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஆண்டவரை வேண்டிக்கிறோம். இதை தாங்கிக்கிற சக்தி அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஸோ ரோபோ சங்கர் வந்து ஒரு 20 வருட கால நண்பர். நாங்கள் முதல்ல ஈவெண்ட் பண்ணும்போது அவர் அப்போது சின்ன திரை வெள்ளித்திரைக்கெலாம் வரல. உடம்புல வந்து இந்த வெள்ளியில் ஒரு மெர்க்குரி மாதிரி பூசிக்கிட்டு அது நம்மளாம் கையில் தொட்டாலே அப்படியே எரியும். ஆனால் அவர் வந்து குறைஞ்சது ஒரு 4 to 5 மணி நேரம் அதை பூசிக்கிட்டு இந்த செஸ்ட் ரெண்டையும் மாற்றி மாற்றி ஆட்டி காட்டி தான் ஈவெண்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் ஊராக போய் அப்படி தான் எனக்கு பழக்கம். கடைசியாக மனோபலா சாரோட டெத்தில் பார்க்கும்போது நாங்கள் பேசிட்டு வெளில வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல, மாப்பிள்ள நமக்குலாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி கேமராலாம் வருமா அப்படின்னு. இப்போ இவ்வளோ கேமரா நிற்கிது பட் ரோபோ அன்றைக்கி சொல்லும் போது சி லூஸு என்ன நீ இதெல்லாம் சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை மாப்பிள்ள நல்லா சாதிச்சிட்டோம்ல, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் வருவாங்கல்ல. இப்போ எல்லாரும் துணை முதல்வர்லேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ப்ளீஸ் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் ஃபைனலாக இருக்க போகிற ஒரே இடம் இதுதான். தயவு செஞ்சு அதை என்னதான் ஜாலி பண்ணிட்டு அதை விட்டுறாதீங்க ப்ளீஸ். இன்றைக்கி 46 வயசுங்கிறது வந்து எல்லாரும் அந்த ஏஜ் நீங்கள் மீடியாக்காரங்க மென்ஷன் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவரோட உருவம் வந்து பார்க்குறதுக்கு 46 மாதிரி இல்லை. எல்லாருமே 46 தானாங்கிறது தான் எல்லாரோட கேள்வியும். ரோபோ சங்கர் தவறிட்டாருங்கிறத விட அவருக்கு 46ல் தவறிட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே. அதனால அது உடம்பு பழக்கங்கள், நம்ம என்ன தான் தொழில் இருக்கலாம், செம்ம வேலை இருக்கலாம், ஷூட்டிங் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனால் ப்ளீஸ் எல்லாருமே உடம்பை பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு கலைஞனை வந்து இழந்துட்டு அந்த குடும்பம் பாருங்கள், அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன அடுத்துங்கிறது தெரியல. ஸோ நான் வந்து திரையுலகத்தில் என்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, அவங்க பொண்ணு ரொம்ப டேலண்டடானவங்க. நாளைக்கு ஒரு கோவை சரலாக்கா மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இதை பார்க்குற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ரோபோ சங்கர் போயிட்டாருங்கிற ஒரு ஏரியாவை ஃபில் பண்ண கண்டிப்பாக பாண்டியம்மா, இந்திரஜா, ரோபோ சங்கரால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் நாங்கள் ரொம்ப கையெடுத்து கேட்குறது அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுங்க. ரோபோ சங்கரை நம்ம அவங்களோட வடிவத்தில் பார்க்கணும். நன்றி. இந்தப்போ இடையில ஹெல்த் பிரச்சனை இருந்து கொஞ்ச நாள் கேப் எடுத்துட்டு திரும்ப வந்ததுக்கப்புறம் அவங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழைய கண்டிஷனில் அந்த பாடி வந்து திரும்பவும் மதுரையில் ஒரு காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் பண்ண வீடியோஸ் நாங்கள் போட்டிருந்தோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்லாவே ஆகிட்டாங்க. கடந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஷெடியூலில் அவங்க சுற்றிகிட்டே இருந்ததுனால வர முடியல ஜிம்முக்கு. அப்பப்போ ஃபோனில் மட்டும் பேசிகிட்டு இருப்போம். சொன்னது அவங்க கடைசியாக போன வாரம் பேசும்போது, அக்டோபர் 1 நான் கண்டிப்பாக ஜிம்முக்கு வந்துடுறேன் மாஸ்டர், என்னால் முடியல, உடம்பு வெயிட் அதிகமாகுது எனக்கு தெரியுது, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வரலை. இப்போ நாங்கள் தேடிட்டு இங்கே இந்த கண்டிஷனில் வந்து பார்ப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு முடியலங்கிறது தெரிஞ்சிருக்கும் போல் இருக்குது. இவங்க பிரதர் சொன்ன மாதிரி ஹெல்த்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ தான் நம்ம ஓடி சம்பாதிச்சாலும் எல்லாருமே ஹெல்த்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. பிஸ்னஸ்க்கும் பிஸியே நம்ம இன்கம்க்கும் ஓடிட்டுருக்குறோம். எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம எல்லாருமே வந்து ஹெல்த்துக்காக கஷ்டப்படுறோம். கொஞ்சம் எல்லோரும் உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வெறும் ரோபோ பிரதருக்கு மட்டும் நான் ட்ரெயினர் கிடையாது, அவங்க ஃபேமிலிக்கே ட்ரெயினர். ஸோ அவங்க சிரித்து தான் இந்த குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன். முறை நான் அழுது அந்த குடும்பத்தை இன்றைக்கி தான் பார்க்குறேன். சின்ன விஷயமா இருந்தால் கூட பெரிய கொண்டாட்டமாக சிரிச்சுக்கிட்டே இருந்த குடும்பம் இப்படி ஒரு பெரிய சோகத்தில் இருக்குது. இது எப்படி அவங்க வெளியில் வருவாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. கடவுளை நான் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி. ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறது, இந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம்
பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம். அண்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசணும். பொண்ணுலோகில் குழந்தை அவருடைய மகள் வந்து வெளியிலிருந்து அனுப்ப அதுக்கெல்லாம் கூட என்ன கொடுத்துருந்தார். ரொம்ப தங்கமான குணம் படைத்தவர், குணமுடையவர் அவர். உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம். அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார். அப்போ என்னுடைய மனைவி வந்து மகள் கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி பார்த்து கொண்டார்கள். இறந்ததற்கு பிறகு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் தமிழ். அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்திருக்கிறது. அவர் இந்த பிறப்பு போதும் என்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார். அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடி நிழலில் அவரது ஆன்மா இழைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது தவிர வழியில் நல்ல ஒரு தம்பியை இழந்திருக்கிறோம். திரையுலகம் ஒரு திறமையான ஒரு நடிகரை இழந்திருக்கிறது. வேற ஒன்றும் சொல்கிறது. நண்பர் ரோபோ சங்கத்தியுடைய மரணம் வந்து உண்மையிலேயே பெரிய வலி. என்னென்னா ஷூட்டிங் இல்லாத காலகட்டத்தில் என் படங்களில் நடிக்காத சூழலில் கூட அவர் வந்து ஷூட்டிங்க்கு வருவார். வாங்க பங்காளி அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லுவார்னா, நடிக்க கூப்பிட்டாருன்னா கூப்பிடாட்டி என்ன பங்காளி நம்ம படம் அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கிற நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரு உரிமை எடுத்துக்கிற பண்பு அப்படி யாருக்கும் வராது. அப்படி ஒரு இனிய நண்பர் இறந்த இந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு. அப்போ வந்து நான் கேட்டேன், சார் கமல் சார் கூட நீங்கள் எந்த படமும் நடிச்சது இல்லையே, ஆனால் அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் சார். இது மாதிரி கமல் சார் யாருக்குமே கொடுத்தது இல்லையேன்னு கேட்கும்போது தான் அவரோட ஆழ் மனசுலேருந்து அவ்வளோ விஷயம் சொன்னார். கமல் சாரோட தீவிரமான ஒரு ரசிகர், பெரிய அப்படிங்கிறத சொன்னார். அப்பாங்கிறத தவிர அந்த வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வரல. அப்படி கமல் சாருக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவ்வளோ ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்படி ஒரு சைடு வந்து ரோபோ சங்கர் சாருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எத்தனை பாலாபிஷேகம், எத்தனை கட் அவுட், எத்தனை விஷயங்கள். அப்படி ஒரு கால் பண்ணால் போதும், அப்பா உடனே வருவார், என்கிட்ட பேசுவார் அப்படிலாம் சொல்லிட்டு அவ்வளோ பெருமையாக பேசின ரோபோ சங்கர் சார் இப்போ தான் நான் சமீபமாக பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு அவங்க குடும்பத்தில் இது தாங்கவே முடியாத ஒரு நபர்னா அவங்க மனைவி தான். ஏன்னா எங்கே போனாலும் அவங்க கூடவே இருப்பாங்க, கூடவே வருவாங்க. அவரை ஒரு பேம்பர் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாம போது அவங்க சாப்பிட்ற அதே சாப்பாடை வந்து அவங்களும் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி அவருக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாத அளவுக்கு பார்த்துட்டாங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் ஆத்மா சாந்தி அடையும். நன்றி. தம்பி ரோபோ சங்கரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு ஈடு முடியாத இழப்பு. அவன் தனி மனிதனாக சினிமாவுக்கு கஷ்டப்பட்டு வந்த மாதிரி நான் கஷ்டப்பட்ட மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது. எல்லா கலைஞர்களுக்கும் உதவி பண்ணலாம். அவனால் முடிஞ்ச அவங்க நண்பர்களுக்கு யாரார இந்த டிவி மீடியாவில் சரி சினிமா மீடியாவில் கொண்டு வந்து விடணும், எல்லாத்தையும் கொண்டு வந்து உதவி செய்கிறவரை அவனை மாதிரி இன்னொரு வர வேண்டும். அதோட துபாயிலே எங்கேயோ ஒரு தடகள போட்டியில் ஓட்டப்பந்தய விளையாடுறாங்க. இந்தியா சார்பில் ஒரு பொண்ணு வின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாங்க. அப்போ அந்த மேட்சை நாங்கள் ரூமில் உட்காந்து 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அது ஷூ வந்து மாறி மாறி இருக்குது. அந்த பிள்ளைக்கு ஷூ எடுக்க கூட கஷ்டம். ஸோ இதை பார்த்தோன்னு வெகுண்டலேருந்து அண்ணன் என்னென்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏதாவது பண்ணணுன்னு அது எங்கே விளையாண்டுச்சோ அந்த துபாய்க்கே ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுகளை பிடிச்சி பேசி அந்த பொண்ணுகிட்ட பேசி நீ எந்த ஊருமா என்ன மாதிரி கேட்டு கடைசி அந்த பொண்ணை சென்னைக்கு வர சொல்லி 1 லட்ச ரூபா நிதி எடுத்து கொடுத்தான். அந்த மாதிரி தங்கமான பையன் ரோபோ சங்கர். அவனோட நெருங்கிய காலங்கள் நிறையா உண்டு. நான் அவனும்
இரவை தவிர்த்து எங்களை பிரிக்க முடியாத காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஒரு சமீபத்தில் 3 வருஷம் ஏதாவது வேலை காரணமாக அவங்க வேலை காரணமாக கொஞ்சம் நெருங்க முடியாத சூழ்நிலை. பட் அவங்களோட அந்த இழப்பை கேட்டு என்னால் மனசு தாங்குவோம். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பழகும் நண்பர்கள் எல்லாருக்கும் அதை நல்லது செய்யணும். யாருக்கும் அவனை எடுத்து பேச மாட்டாங்க. தப்பாக ஒருத்தவங்க ரோபோசங்கர் சொல்ல முடியாது. இவன் இப்படி பண்ணா அவன் அப்படி பண்ணான்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தான் என் தம்பி ரோபோசங்கர். அவன் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனுடைய. என்ன சொல்கிறது தெரியல. மிகப்பெரிய இழப்பு. இந்த இழப்புக்கு வந்து எப்படி ஈடு செய்ய முடியும்னு தெரியல. அதான் இப்போ என்னன்னா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் வாய் விட்டு சிரிக்க வச்சவங்களே இப்போ நோய்பட்டு இந்த மாதிரி நம்ம விட்டு போகிறாங்கன்னு நினைக்கும் போது உண்மையாகவே அந்த இழப்பு தாங்கிக்க முடியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்கள் இந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் நாங்கள்லாம் இவ்வளோ ட்ராவல் பண்ணி போகிறோம்னா அது பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ணன் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இந்த ஃபீல்டுலாம் வந்தோம். ஸோ இப்போ அவரே இல்லைன்னு நினைக்கும் போது உண்மையாகவே இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியாத ஒரு பிரமையில தான் இருக்குது. ஏன்னா இது உண்மையாக என்னன்ற அளவுக்கு என்னால் தாங்கிக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்குது. ஸோ ஒரு இப்போ இல்லை, எப்போவுமே வந்து அண்ணன் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப ஒரு பியூர் சோல்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் கொடுத்த ஒரு மனிதன் அண்ணன். ஸோ நிறைய எங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு நாங்கள் ஏதாவது தோண்டு இருக்கும்போது சரி, நல்லா பண்ணுவீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் ஷோலலாம் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணவர். ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய இடத்துல எங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நாங்களும் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த ஃபீல்டுலனா மிகப்பெரிய காரணம் அண்ணன். ஸோ அவர் இல்லைனாலும் கண்டிப்பாக அவருடைய புகழ் என்றைக்குமே நினைச்சிருக்கும். ஸோ அவருடைய நிறத்தை யாராலும் நிரப்ப முடியாது. கண்டிப்பாக சின்ன திரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தவர். அந்த வெளி திரையிலையும் வந்து அவ்வளோ தூரம் நம்ம எல்லாரும் சிரிக்க வச்சவர். ஸோ இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக அவருடைய புகழ் இருக்கும். ஸோ அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆனந்த இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷமாக மனசில் என்ன ஒரு கவலை இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எப்படியெல்லாம் அவங்களுக்கு சிரிக்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர், நல்ல மனிதர், நல்ல ஒரு நண்பர். இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாப்புல ரொம்ப வருத்தமாக இருக்கு. இது வயசே கிடையாது அவருக்கு. எப்பவும் உழைப்பு தெரியுமா, ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. சங்கர் நல்லா தெரியும். ப்ரோக்ராமில் வந்து அவரோட உயரம் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும். ஆனால் நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. ரோபோ அண்ணாவை வந்து அவர் வந்து ஒரு மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவாக. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த போதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக வாழ்ந்தார். அதை வந்து ஓப்பன் புக்காக வச்சுருந்தாரு. எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையவே வந்து மீடியா தான் அப்படின்னு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு. ஆனால் வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ரீசெண்டாக பேசும்போது கூட அவர் வந்து அதை தான் சொன்னார், எனக்கு ஒரு ஃப்ரேம்லையாவது அவரோட நின்னணுன்றது அந்த பெரிய ஆசை இருந்தது. ஆனால் வந்து அது நடக்காமல் போயிடுச்சுன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமே. ஏன்னா வந்து இது ஒரு வயசே இல்லை அவர் போகிறதுக்கு. ஆனால் வந்து அவர் ஒரு சந்தோஷமாக அவரை வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க பிரியங்கா.
அவரோட ஒய்ஃபு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து கிடைக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாற்றி எல்லாம் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்து அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து நல்லா வந்தார். ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கம் விட்டால் கூட அது வந்து என்ன சொல்கிறது கொல்லுன்றது தான். ஸோ அவர் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார். ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும், அவ்வளோதான். அண்டு அவரோட ஆசை வந்து அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டார். அவரெல்லாம் கலைத்துறையை விட்டு எங்கேயும் போக மாட்டார். கூடிய சீக்கிரமே கலைத்துறையில் பிறப்பார் அப்படி தான் நான் நம்புகிறேன். ரோபோ சங்கர் அண்ணா இழந்து வாடுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, எல்லாருமே சரி, ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும். அதனால் அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் நன்றி, வணக்கம். எல்லாரும் வேண்டிக்கிறேன். அன்பு நண்பர், அன்பு சகோதரர் ரோபோஸ் அவருடைய மரணம் என்பது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது அவருக்கு கூட இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அவருடைய முதல் மேடையிலிருந்து நான் கூறுகிறேன், அசத்த போதியார் அவரோட முதல் மேடை ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பித்த காலம். அந்த சீரியலுக்கே நான் தான் முதல்ல ஆசிரியர். அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகுளியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நட்பு அழகாக கொண்டு போவாங்க. இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கட்டிக்கொண்டது என்பதை நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறோம். நிறைய துயரமான ஒரு நிகழ்வு. இப்போ தான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருமணம், பேரன், அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒரு காலகட்டத்திலேயும் நான் பகிர்ந்துக்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மிகச்சிறந்த கலைஞர். யாரோடைய முகமும் வாட மாதிரி அவர் எங்கேயுமே நடக்க மாட்டார். தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் கவிஞர், அதுவும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டோம். இடையில வந்து அவர் வந்து ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம். மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டார். அதோடைய விளைவை வந்து இவ்வளோ விரைவாக நம்மளை விட்டு போயிருக்காங்க. பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முடியும்போது அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா கலைஞர் எந்த மேடை இருந்தாலும் அந்த மேடையை தனக்காக எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக கொண்டு வந்த அந்த ஒரு மகா கலைஞர் இன்னைக்கு எல்லாத்தையுமே உங்களங்க வைத்து கொண்டு போயிருக்கிறார். எப்படி இந்த துயரத்திலேருந்து அவங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் மீண்டும் வர போகிறோம்னு தெரியலை. எல்லா உள்ள இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று வேண்டிக்கொள்ளும். எப்போதுமே காமெடியாக இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அண்ணன் ரோபோ சங்கருக்குன்னு ஒரு இடம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு மரணம். சமீப காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன மரணங்கள் வந்து நம்மளை வந்து பெருசாக பாதிக்குது அப்படிங்கிறனாலும் இது ஒரு மிகப்பெரிய மரணம் தான். என்னென்னா வயசு கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி மரணத்தை நெருங்குகிற வயசெல்லாம் இல்லை. எனவே அவருடைய துயரம் என்பது எல்லோருக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அவங்களுடைய குடும்பத்தாரை மட்டுமே ஒரு ஆறுதலை சொல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நல்ல பலத்தையும் அதை தாங்கிக் கொள்கிற பக்குவத்தையும் இறைவனும் இயற்கையும் கொடுக்கும். ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இந்த சித்தவன்னு எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை நான். அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும். யாருக்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசுனதாகவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம்.
அவரோட நான் ரோபோ சங்கரோட இந்த விஜய் டிவிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மற்றும் எங்களோட ஒரு படம் செஞ்ச அருள்நிதி அதில் ஹீரோ. அப்போ இவர் செஞ்சார். காமெடினா எக்ஸலண்ட், அதாவது டைமிங் காமெடி நல்லா மக்கள் எப்படின்னா திரையுலகத்துக்கு மட்டுமல்ல சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ் ரோபோ சங்கர்.